தொடர்ந்து அதிரடி காட்டும் ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகள். வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் தொடர்ந்து 2வது நாளாக விறுவிறுப்பாக போய்கொண்டு இருக்கிறது. நேற்றிலிருந்தே பிரச்சனைகள் வெடிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி காலையிலேயே ஒரு குட் மூடில் ஸ்டார்ட் பண்ண கூட்டத்தொடர் இப்போ காலையில் மேகதாது விவகாரத்தை எடுத்தாங்க கையில். ஏன்னா விவசாயிகள் தமிழ்நாடு முழுவதும் போராடி கொண்டு இருந்தார்கள் மற்றும் மக்கள் எதிர்பார்த்து கொண்டு இருந்தார்கள் இதுக்கான தீர்வு என்னென்று. அதிமுக இருந்த காலத்தில் மேகதாது அணை மேலாண்மை நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இப்போ புது அணை எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து இந்த புது அரசு எப்படி ஹேண்டில் பண்ண போகிறதுன்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். சட்டசபையில் விஜய் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு செவிசாய்க்கும் வண்ணமாக, அது சம்மதம் செய்யும் வண்ணமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மற்றும் திமுக எம்எல்ஏக்களும் அதற்கு ஒப்புக்கொண்டுள்ளனர். அதாவது எதிர்ப்பை தெரிவிக்கிற மாதிரி ஒரு லெட்டரை ஒன்றிய அரசு நம்ம போய் ஒப்படைக்கணும், ஒரு ஒற்றுமையாக ஒப்படைக்க வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் தலைமையிடம் கேட்டுக்கொண்டார். அதற்கு சிஎம் விஜய் சார் எழுந்து ஓகே நம்ம இதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ இது அப்படியே போயிட்டு இருந்த வேளையில் அடுத்ததாக திமுக அடுத்த பிரச்சனையை கையில் எடுத்தாங்க. அதாவது சிறுமிகள் மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று அதை எடுத்தார்கள். ஆல்ரெடி திமுக பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை பூதாகாரமாக எடுத்திருந்தாங்க. சிறுமிகள் இங்கே, சிங்க பெண்கள் எங்கே என்றெல்லாம் அவர்கள் ஹேஷ்டேக்களை ப்ராப்ளம் பண்ணவும் தயாராக இருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த கொஷின்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணுறப்போ தாவேக்கா உள்ள அனைவரும் கோபமடைந்தார்கள். அதற்காக ஆதவர்ஜுனா எழுந்து நாங்கள் குளத்தூரில் விஜயை பேச சொன்ன 5 நிமிடத்திலே உங்கள் தலைவர் தோத்துட்டாரு அப்படின்ற மாதிரி சம்மந்தம் இல்லாமல் எழுந்து பேசிகிட்டு இருந்தார். அப்போது திமுக எம்எல்ஏக்கள் எழுந்து கோஷமிட்டார்கள். அதற்கு தாவேக்காவில் அனைவரும் எழுந்து ஏ ஏ ஏ ஏ என்று கூச்சலிட்டனர். இரு தரப்புக்கும் சண்டை வருவது போல தோன்றியது. உடனே குறுக்கிட்ட சபாநாயகர் 2 பேரையும் சமாதானம் பண்ணி 2 இடத்துல உட்கார வச்சுட்டாங்க. மேலும் இது போன்ற பரபரப்பான செய்திகள் அறிய நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.